வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். குழம்புக்கு தேவையான நாட்டு கத்திரிக்காயை எடுத்து பூச்சிகள் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மினி கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் அந்த கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தோல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை 1 பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இது கூட நறுக்குன தக்காளி 2 சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் போல் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தூளெல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மிளகாத்தூளை எண்ணெயோடு சேர்த்து கலந்து விடும்போது குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடணும். குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜில் 4-5 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றி வரணும். வெந்தயம் சேர்த்து தாளிக்கிற எல்லா குழம்புலையும் நீங்கள் பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லாவே கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஹீட்டில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மசாலாலாம் கத்திரிக்காயில் இறங்கி நல்லா வெந்து வரணும். இந்த குழம்பு சூடான சாதத்தில் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாங்க. நல்லா சுவையாக இருக்கும். பொதுவாகவே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு மீடியம் ஹீட்டில் கொதிக்க விடுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நாட்டு கத்திரிக்காய் தாங்க டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் நாட்டு கத்திரிக்காயிலே செய்ய பாருங்கள். குழம்பு ரெடியானதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி அப்படியே விட்டுடுங்க. கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு பார்க்கவே அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.